குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டோஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா மார்ச் 3, 2026 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டோஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடியுதுன்னா நம்ம டெய்லி கண்டோஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும். நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய காவலர் தேர்வுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் மார்ச் 1 தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது பிசிக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் பேர் ரொம்ப முக்கியம், பெஞ்சமின் நெதன்யாகு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான இந்த பேரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து பிசிஎஸ்சியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத்தில் உள்ள சில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் மூலம் தாக்கியிருக்காங்க. இதன் மூலம் முக்கியமான சுத்திகரிப்பு நிலையமான சவுதி அரேபியாவினுடைய ராஸ் தனுராவில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான இடம், அதனால் அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குரூப் 1 லெவலில் கூட இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை பற்றி டீட்டெயில் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்கள் சர்வதேச ஆண்டா 2026 அப்படின்னு அறிவிக்கும் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா 15/3/2022 அன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உட்பட 60 நாடுகள் மற்றும் பன்னாட்டு கால்நடை ஆய்வு நிறுவனம் வந்து உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளி பாதுகாப்பு சம்மேளம், கிடைக்காரர்களின் கூட்டமைப்பு, சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் மற்றும் மேய்ச்சல் கிடைக்காரர்கள் அறிவு மையம் போன்ற அமைப்புகள் 2016 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மேய்ச்சல் நிலம் கிடைக்காரர்கள் ஆண்டு அப்படின்னு அறிவிக்க ஒருமித்த கருத்து மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசி முடிவுக்கு வராங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு அறிவிக்கிறதுக்கு 2016 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டாபிக் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மங்கோலியா நாட்டின் உதவியுடன் 2019 ஐநா சபை பொதுக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 2002 வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட 202 கால்நடை இனங்களும் 75 இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. இந்தியாவில் 1.3 கோடி கிடைக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 46 சமூகங்களை சேர்ந்தவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோடர்கள், பர்கூர், லிங்காயத், யாதவர், குறும்ப கவுண்டர், வன்னியர் மற்றும் பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காரர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அந்த கோப்பில் இருக்கக்கூடிய டேட்டா தான். அதனால் இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு பழங்குடியினை பற்றிலாம் கேட்கும்போது இவங்களை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியா கனடா இடையே நடைபெற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா விரிவான பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா விரைந்து இறுதி செய்ய பிரதமர் மோடி, கனடா பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. கனடா பிரதமர் மார்க் கார்னி வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்கார். ஓகேங்களா? இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் $50 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் விநியோகத்தில் ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கையொப்பமிட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கு கனடா யுரேனியம் விநியோகம் செய்ய இருக்குது. $2.6 பில்லியன், அதாவது சுமார் 23,833 கோடி மதிப்பு கொண்ட இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவில் சிவில் அணுசக்தி துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடா உதவி புரிய இருக்கிறாங்க. அதன்படி 2027 முதல் 2035ஆம் ஆண்டு வரை அணுசக்தி உற்பத்திக்கு சுமார் 2.2 கோடி பவுண்ட் யுரேனியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கனடா ஏற்றுமதி செய்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வெளியீட்டு பிரிவால் வந்து பார்த்திங்கன்னா தலை சிறந்த தமிழ் அறிஞர்கள், பாரம்பரியம், கட்டிடக்கலை, இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் நாகரிக சிந்தனைகள் குறித்த 13 படைப்புகள், வந்தே மாதரம் பாடலை எழுதிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி குறித்த தமிழ், ஹிந்தி, ஆங்கில மொழி நூல்கள் என மொத்தம் 16 படைப்புகளை குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. அதில் நூலாசிரியரோட பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுகள் வழிபாடும் சமூகமும் அப்படின்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா ரா பூங்குன்றன் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய நூல் எழுதியிருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. இதை நான் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன் டைம் வந்து வாசி விட்டுக்கோங்க. சரிங்களா? டிஎன்பிசியில் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது
அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா T20 ஆட்டம். இந்த ஆட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி T20 உலகக்கோப்பை போட்டியில் இதுவரை இல்லாத வகையில் தனது அதிகபட்ச இலக்கு 196 ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 173 ரன்களை சேஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா 2014 தென்னாப்பிரிக்காவோட சேஸ் பண்ணாங்க. அதுதான் அதிகபட்சமாக இருந்துச்சு. இப்போ இது அதிகபட்சம். நடப்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள், அதாவது 97 ரன்களை சேர்த்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டராக சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு. இதற்கு முன் நியூசிலாந்து வீரர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அவர் அதிகபட்சமாக 89 ரன் தான் அடிச்சிருந்தார். ஓகேங்களா. அடுத்ததாக மெரினா ஓப்பன் மகளிர் டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுடைய கிறிஸ்டினா பக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையர் மற்றும் இரட்டை பிரிவில் ரெண்டுக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாகை சூடியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நடத்தப்படும் அஸ்மிதா அப்படின்ற விளையாட்டுப் போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்க இருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்காங்க. இல்லை மகளிர் தினத்துக்காக சிறப்பாக நடத்தக்கூடிய விளையாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா அப்படின்ற விளையாட்டுப் போட்டிகள். ஓகேங்களா. அடுத்தது ஈரானின் மிக முக்கிய அணுசக்தி மையமான நடான்ஸ் மீது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அணுசக்தி முகமையில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் தூதர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஜஸ்ட் பேர் மட்டும் ஞாபகம். நடான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய மிக முக்கியமான அணுசக்தி மையம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய தலைநகர் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. டெக்ரான். ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நாடுகள் மற்றும் தலைநகரங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ நடத்தியிருக்கோம். இருந்தாலும் நம்ம மறுபடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் PDF. ஓகேங்களா. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சுகல் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ தண்டை கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நமது பயிற்சி மேம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் பேஜில் இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.